வணக்கம், நான் உங்கள் கிறிஸ்பா. வாங்க வாங்கிபாத் அதாங்க கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வறுத்துக்கோங்க. நான் காட்டுற மாதிரி. இப்போ அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ 8லேருந்து 10 காஷ்மீரி மிளகாய் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு சின்ன பவுல் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா வாசனையோட கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ கத்திரிக்காயை நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் கருக்காது. இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கிக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றப்போ கடுக்கு முடுக்குன்னு நல்லா இருக்கும். இப்போ 2 கீறின பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் உள்ளே போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 80% வேகிற வரை. இப்போ அதில் குட்டி லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ புளி சுண்டுற வரை வதக்கிக்கலாம். வாங்கிபாத் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் வெல்லம் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியில் 1 டீஸ்பூன் பொடி போட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிட்டு வேக வச்சு ஆற வச்ச சாப்பாடை உள்ளே போட்டு கிண்டி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் எல்லா இடமும் படுற மாதிரி. லாஸ்ட்டாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா கிண்டி விட்டு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சூப்பரான வாங்கிபாத் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.